ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபின்எஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இதில் நிறைய நபர்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணச்ச பியூர்லி நீங்கள் எங்கே பண்ணணும் அப்படின்னா ஃபின்எஃப்டியோட சார்ட்டில் தான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா, இங்கே நிறையா பேர் கான்ட்ராக்டை டெக்னிக்கல் அனலைசிஸ் செக் பண்ணுறீங்க. அது பண்ணாதீங்க. அதாவது என்ன அப்படின்னா, அண்டர்லைனிங் அசர்ட் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் இருக்கும். நான் எம்பிஏ படிக்கச்ச அந்த ஒரு செஷனில் டெரிவேட்டிவ்ஸ்னு வரும். அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேஸ் இருக்கும். அதில் அண்டர்லைனிங் அசட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணாலே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. அதனால் சொல்கிறேன், டெக்னிக்கல் அனலைசிஸை பொறுத்த மட்டும் நீங்கள் செக் பண்ண வேண்டிய இடமே எங்கே அப்படின்னா அந்த சார்ட். இப்போ நீங்கள் டாடா ஸ்டீலில் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஃபின்எஃப்டியில் பண்ணிங்கன்னா இதை தான் அனலைசிஸ் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம், காலை பை பண்ணுவோம். சரிங்களா? அதே இது மார்க்கெட் கீழே சரிதுன்னா என்ன பண்ணுவோம், புட்டை பை தான் பண்ணுவோம். சரிங்களா? இப்போது மார்க்கெட் கீழே சரியும் போது கால் கீழே சரியும், புட்டு மேலே போகும். பை பண்ணிங்கன்னா மேலே போக போக ப்ராஃபிட். இதே இது மார்க்கெட் மேலே போகும்னு நினச்சிங்கன்னா கால் மேலே போகும், அப்போ பை. சரிங்களா? புட்டு கீழே இறங்கும். அதனால தான் மார்க்கெட் மேலே போகும்போது கால் பை, கீழே இறங்கும்போது புட்டு பை. இப்போது நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ மார்க்கெட் சரியுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் சரியுதுன்னா புட்டை பை பண்ணுறாங்க. இதில் ஒன் சைடாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா மல்டிப்புள் ஆக்ஷன் எடுக்கணும். சரிங்களா? ஒன்று நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க, இன்ட்ராடேக்கு மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் ஹெட்ஜிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஃப்ளக்சுவேஷனில் ப்ராப்ளம் வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மார்க்கெட் கீழே சரியுதுன்னு தெரிஞ்சிச்சுல, புட் ஆப்ஷனை என்ன பண்ணியிருப்பீங்க, பை பண்ணியிருப்பீங்க. லாபம் வந்தால் ஓகே, நீங்கள் நினச்ச மாதிரி போகலை, ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் காலையும் பை பண்ணணும். இது பேர் தான் ஹெட்ஜிங். சரிங்களா? இந்த ஸ்கில் இதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும். இந்த ஸ்கில்லை நீங்கள் இதுக்குள்ளே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா பெஸ்ட். சரிங்களா? இல்லை நான் ரிஸ்க்கை கம்மி பண்ணணும் மார்க்கெட்டில் அப்படின்னா சிம்பிள், ஆப்ஷன் செல்லிங் போயிருங்க. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் 22,542 இருக்குது. சரிங்களா? நம்ம ஆஸ் யூஷுவல் நார்மலாகவே எடுத்துப்போம், 22,500 அப்படின்னு ரவுண்டு ஃபிகராக எடுத்துப்போம், புரிகிறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த மணியில் ட்ராவல் பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ரெண்டுக்குமே புட்டுக்கும் இந்த மணி, காலுக்கும் இந்த மணி. சரிங்களா? அப்போது ஃபின் 22,300 காலுக்கு இந்த மணி ஒரு 200 பாயிண்ட் கீழே போயிருங்க. போயிட்டு கால் ஆப்ஷனோட இந்த மணியை நம்ம செலக்ட் பண்ணுறோம். சரிங்களா? புட்டுக்கு இந்த மணி என்னென்னா மேலே போக போக புட்டுக்கு இந்த மணி. ஸோ என்ன பண்ணுறோம், 500லேருந்து 700 அப்படின்னு ரவுண்டாக எடுத்துப்போம். சரிங்களா? இதை புட்டை நம்ம ஆட் பண்ணிடுறோம். இன்றைக்கி 6ஆம் தேதி எக்ஸ்பைரி டே. இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதனுடைய சார்ட்டை வியூ பண்ணுறேன். சரிங்களா? எக்ஸ்பைரி டேக்குள்ளே தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். காலுக்கும் 5 மினிட்ஸ், புட்டுக்கும் 5 மினிட்ஸ். நான் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். உடனே டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்க போகிறேன், அதுக்காக நான் ஷோ பண்ணல. இப்போ நார்மலாக மார்னிங் இருக்கும்போது, சரிங்களா, நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, ஏன் செல்லிங் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். மார்க்கெட் கீழே சரிய போகுது, நான் என்ன பண்ணியிருப்பேன் நார்மலாக, சரிங்களா, புட்டை பை பண்ணியிருப்பேன். பை பண்ணியிருந்தா என்னுடைய ப்ராஃபிட் மார்ஜினை இங்கே பாருங்கள். சரி, 43 40 ரவுண்டாக புரிதலுக்காக எடுத்துரும். 140 பாயிண்ட் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. சரிங்களா? மேலே போக போக நமக்கு ப்ராஃபிட். சரிங்களா? இதே இது நீங்கள் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் என்ன நினச்சி, மார்க்கெட் கீழே போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், புட்டை பை பண்ணுவோம்ல. ஆனால் ஆப்ஷன் செல்லிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், காலை செல் பண்ணியிருப்போம். சரிங்களா? இங்கே புட்டு காலை செல் பண்ணியிருக்கீங்க. அதாவது மார்க்கெட் என்ன ஆகுது, சரிங்களா, மார்க்கெட் கீழே சரியும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், கால் என்ன ஆகும், கீழே சரியும். சரிங்களா? புட்டு மேலே போகும். அதனால தான் புட்டில் ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிது. சரிங்களா? இப்போ கால் என்ன ஆகும், கீழே இறங்கும்ல, மார்க்கெட் சரினா கால் இறங்கலாம். ஆனால் காலை நீங்கள் செல் பண்ணியிருந்தா முதல் 5 மினிட்ஸ் என்னோடய ஹையே மார்க் பண்ணுறேன். சரிங்களா? 720லேருந்து 220 கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்டு பக்கம் ஈஸியாக நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், மேக் பண்ணியிருக்கலாம். இதனால தான் ஆப்ஷன் செல்லிங் பெஸ்ட். இன்னொன்று ரிஸ்கையும் கம்மி பண்ணக்கூடிய இடம். சரிங்களா? இப்போது
நார்மலாக ஆப்ஷன் பையிங்கில் எனக்கு கம்மியாக தான் ப்ராஃபிட் வருது சரிங்களா. ஆப்ஷன் செல்லிங்கில் தான் ஹியூஜாக ப்ராஃபிட் வருது. இப்போது நீங்கள் மார்க்கெட் வேறு மாதிரியும் ட்ரேட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் கீழே சரியுதுன்னு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, காலை செல் பண்ணிட்டீங்க. ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகலை சரிங்களா. நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகாமல் என்ன ஆகிட்டு, ரிவர்ஸ் ஆகிட்டு. ரிவர்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், ஆல்ரெடி காலை செல் பண்ணியிருக்கீங்கல்ல, அதே மாதிரி என்ன பண்ணணும், புட்டையும் செல் பண்ணிடுறேன்னா புட்டு கீழே இருக்கும், மார்க்கெட் கீழே இருக்கும்போது இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நல்லா கவனிச்சிருங்க. இப்போது நான் ரெண்டையுமே செல் பண்ணிட்டேன், இல்லைனா நான் மார்னிங் ரெண்டையுமே செல் பண்ணிட்டேன். இந்த 5 மினிட்ஸ்லையும் நான் செல் பண்ணிட்டேன், இந்த 5 மினிட்ஸும் செல் பண்ணிட்டேன் சரிங்களா. இதில் எனக்கு 500 பாயிண்ட் ப்ராஃபிட், இதில் 140 பாயிண்ட் ப்ராஃபிட்டு சரிங்களா. பை பண்ணியிருந்தா இப்போ நான் செல் பண்ணனால எனக்கு என்ன ஆகும், இந்த 140 பாயிண்ட் லாஸ் ஆயிரும் சரிங்களா. ரிஸ்க்கு கம்மி பண்ண நான் இங்கே என்ன பண்ணுறீங்க, அப்போது காலையும் செல் பண்ணிட்டீங்க, புட்டையும் செல் பண்ணிட்டீங்க. காலில் செல் பண்ணதுனால உங்களுக்கு 500 பாயிண்ட் ப்ராஃபிட்டு சரிங்களா. புட்டை செல் பண்ணதுனால உங்களுக்கு 140 பாயிண்ட்டு வந்து என்னது, லாஸ் சரிங்களா. இப்போது இது ரெண்டையும் நீங்கள் கழிச்சா கூட சரிங்களா, கிட்டத்தட்ட 360 பாயிண்ட் உங்களுக்கு என்ன வந்துடும், ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ரிஸ்க்கு கம்மி. இதனால தான் ஆப்ஷன் பையிங்கை காட்டிலும் ஆப்ஷன் செல்லிங் நல்லது சரிங்களா. ஆனால் வித்தவுட் ப்ரெடிக்ஷன் யூ கான் சக்ஸஸ் இன் மார்க்கெட். அதை நீங்கள் எப்போதும் ஞாபகத்தில் வச்சுங்க. அதாவது இது பிளைண்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இதில் இருக்கிற ஒரு மேஜரான இஷ்யூவே நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ஜினில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இஷ்யூ வரும் சரிங்களா. பை பண்ணுறதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா இப்போ கொஞ்சம் கம்மியாகிருக்குன்னு வைங்களேன். ஆனால் ட்ரேட் எடுக்கச்ச மார்ஜின் ப்ராப்ளம் இஷ்யூ ஆகும் சரிங்களா செல்லிங்க்கு. அதனால் பையிங் போகிற காட்டில் செல்லிங்கில் கொஞ்சம் மார்ஜின் அதிகமாக தேவைப்படும் சரிங்களா. இப்போ நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணுறீங்க, அதுவும் நெஃப்டியில் செக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 lakh ஆகும் சரிங்களா, நியர்லி சரிங்களா. ஒரு லாட் சைஸ் பண்ணுறீங்க 68 இருக்குல்ல, நியர்லி தேவைப்படும். அதனால் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் போனீங்க அப்படின்னா பெஸ்ட், மணியை மேக் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான இடம் சரிங்களா. உங்களுக்கு எதுவும் டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்களேன் சரிங்களா. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் ஆப்ஷன் பையிங் தெரியாமல் சரிங்களா, ஆப்ஷனில் நீங்கள் பையிங் தெரியாமல் ஆப்ஷனில் நீங்கள் செல்லிங் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே அன்லிமிட்டெட் லாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டீங்க, புட்டை செல் பண்ணி வச்சுட்டீங்க. ஆனால் நாளைக்கு பார்க்கும் மார்க்கெட் கிராஷ் ஆகி கீழே விழுந்துட்டு சரிங்களா. அப்போ என்னாகும், நீங்கள் செல் பண்ணனால புட்டு எங்கேயோ போய் நிற்கும், மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அன்லிமிட்டடாக லாஸ் வரும் சரிங்களா. இதுதான் இதில் இருக்க இஷ்யூ. அதனால தான் மார்க்கெட் அனலைசிஸ் பண்ண தெரியணும். நெஃப்டி எப்படி போகுது, பேங்க் நெஃப்டி எப்படி போகுது, ஃபின் நெஃப்டி எப்படி போகுதுங்கிறத தெரிஞ்சுட்டு அப்படின்னா அதோட ப்ரிடிக்ஷனை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர் சரிங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.